ஒவ்வொரு ஆட்சியிலும் காவல்துறை மரணங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் காவல்துறையால் மரணம் அடைந்தபோது அன்றைய முதல்வர் திரு எடப்பாடி அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தார். அதை வைத்து அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு திருமதி கனிமொழி, டி.ஆர்.பி. ராஜா, நடிகர்கள் சூர்யா, ஆர்.ஜே. பாலாஜி, லாரன்ஸ், இசை அமைப்பாளர் திரு இமான் என்று ஒரு பெரிய நடிகர்கள் கூட்டமே தங்களது கண்டனத்தை பதிவு செய்தார்கள். திமுக இதை வைத்து மிக பெரிய அரசியல் செய்தது. அதில் வெற்றியும் பெற்றது. 2021 இல் ஆட்சி மாற்றத்திற்கு அதுவும் ஒரு காரணம். கடந்த கால தவறுகளில் இருந்து திமுக பாடம் கற்றுக்கொண்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கும் என்று மக்கள் நம்பினார்கள். அதனால் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினார்கள். 2022 இல் சென்னையில் விக்னேஷ் என்ற வாலிபர் காவல்துறையால் தாக்கி உயிரிழந்தார். அது தொடங்கி காவல்துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரி விசாரணைக்கு அழைத்து சென்ற ஒரு நபரின் பல்லை பிடுங்கியது என்று தொடங்கி சில தினங்கள் முன்பு சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் என்ற வாலிபர் காவல்துறையால் தாக்கப்பட்டு உயிரிழந்த வரை பல மோசமான நிகழ்வுகள் நடந்துள்ளது. இந்த மரணம் தமிழகத்தில் உள்ள மக்களிடம் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.